வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இப்போ வரைவுகள் பாடம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல வைசமன் எம்எக்ஸ் வைசமன் எம்எக்ஸ் அகசி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் படிச்சிட்டோம். அப்போ ஒரு ஆள்கூறுகளை தந்தா படித்திறன் எப்படி காண்றது, நேர்கோடோட சமன்பாடு எப்படி காண்றது, அதெல்லாம் கடந்த வகுப்புல படித்தேன். அதுக்கு பிறகு நேர்கோட்டு வரைவுகளுக்கு பிறகு பரவளைவு வரைவு என்று சொன்னால் என்ன, அதுல என்னென்ன வடிவங்கள் இருக்கு, 10ஆம் ஆண்டுல என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதாவது 10ஆம் ஆண்டுல வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்ன y சமன் ax வர்க்கம் என்று சொல்லி ஒரு வடிவம் இருக்கு. அத மாதிரி y சமன் ax வர்க்கம் சக b என்று சொல்லி ஒரு வடிவம் இருக்கு. இந்த ரெண்டு வடிவங்கள் நாங்க 10ஆம் ஆண்டுல படிக்க போறோம். சரியா? ஓகே. அதோட இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு வரைப கீறாமலே சில கேள்விகளுக்கு எங்களால பதில் சொல்ல முடியும். சரியா? அப்ப அது என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க என்று சொல்லி நேற்று உங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சிருந்தேன். சரியா? என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க? சமச்சீரச்சின் சமன்பாடு, சமச்சீர் அச்சின் சமன்பாடுன்னு சொன்னா என்ன, சமச்சீர் அச்சிர சமன்பாடுன்னு சொன்னா என்ன என்றத நான் நேற்று சொல்லி தந்தேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இழிவு அல்லது உயர்வு, இழிவு வரை வேண்டா இழிவு, உயர்வு வரை வேண்டா உயர்வு, இழிவு புள்ளியின் ஆள்குறு, இழிவு அல்லது உயர்வு புள்ளியின் ஆள்குறு. மூன்றாவது திரும்பல் புள்ளியின் ஆள்குறு, திரும்பல் புள்ளியின் ஆள்குறு. இப்படி என்ன படிச்சோம். அதுக்கு பிறகு நாலாவது இழிவு அல்லது உயர்வு பெருமானம். சரியா? அப்ப 4 விடயங்கள். இந்த 4 விடயங்களும் நேற்று என்னென்ன விடயங்கள்னு சொல்லலாம். சரியா? இன்றைக்கு நாங்க கிராஃப கீறாமலே அந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றதை நாங்க பார்க்க போறோம். சரி, அதுக்கு பிறகு முதல்ல கிராஃப்ல இருந்து இதை எப்படி எல்லாம் காணலாம். அதுக்கு பிறகு வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்ற வரைவிட பொதுவான இயல்புகள் அதை பார்க்க போறோம். சரியா? வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்ற வடிவத்தில் அமைஞ்சா அவருக்கு என்னென்ன பொதுவான இயல்புகள் இருக்கும் என்றதை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு வைசமன் எம்எக்ஸ் என்று சொன்னா அது உற்பத்தியினூடாக போற ஒரு நேர்கோடு. அதே மாதிரி இவர் எண்ணத்துக்குள்ளால போவார். இந்த வடிவத்தில் இருந்தா எண்ணத்துக்குள்ளால போவார்ன்றதை நாங்க பார்க்க போறோம். ஓகே, சரி. அப்ப நான் உங்களோட புத்தகத்தை நான் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஓகே, அப்ப இங்க பாருங்க, அதுக்கு முன்னுக்கு ஒரு வரைவை கீர்னாத்தான். சரியா? அப்ப வரைபொண்ட கீர்னா வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்ற வடிவத்தில் அமைஞ்ச ஒரு வரைபொண்ட கீர்னாத்தான் அதுல பொதுவான இயல்புகளை அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா ஒவ்வொருக்காவும் உங்களை கீரை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இது நேரடி கிளாஸ் இல்லை. அப்போ ஒன்றும் செய்யலாது. நாங்க எல்லாத்தையும் படிச்சு போட்டு அதுக்கு பிறகு கீறுவோம் பிள்ளைகள். சரியா? கீறுறது எப்படி, வரைவு எக்ஸ்ஹெச் வைஹெச் எப்படி கீறுறது, அந்த உகந்த அளவுடை எப்படி எடுக்கிறது, ஆள்கூறுகளை எப்படி குறிக்கிறது, ஒப்பமான வலை எப்படி கீறுறது, எல்லாம் நான் ஓடரா சொல்லி தருவேன். சரியா? இப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கீறாமலே இதுல இந்த புத்தகத்தில் இருக்கிற வரைவுகளை வச்சுக்கொண்டு நாங்க படிப்போம். அப்ப இங்க பாருங்க, இப்ப சமன்பாடு தந்திருக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம். சரியா? இங்க சமன்பாடு தந்திருக்கு y சமன் எக்ஸ் வர்க்கம். y சமன் எக்ஸ் வர்க்கம்ன்றது y சமன் ax வர்க்கம் என்ற வடிவத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்ப இங்க ஏ மாதிரி என்ன இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். ஏ மாதிரி என்ன இருக்கிறார்?
எக்ஸ் எக்ஸ் இல்ல எக்ஸ் இல்ல, ஒன்று இருக்கு. ஒன்று இருக்கிறார். வெரி குட், ஒன்று இருக்கிறார். y7 எக்ஸ் வர்க்கம் என்றதும் y7 எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவு y7 ax வர்க்கம் என்ற வடிவத்துல தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, y மாதிரி y இருக்கிறார், அது மாதிரி எக்ஸ் வர்க்கம் மாதிரி எக்ஸ் வர்க்கம் இருக்கிறார். இது எத்தனை எக்ஸ் வர்க்கம்? 10 எக்ஸ் வர்க்கமா? எத்தனை எக்ஸ் வர்க்கம்? ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் வர்க்கம், ஒரு எக்ஸ் வர்க்கம். அப்ப இங்க ஏ மாதிரி ஒன்று இருக்கிறார். சரியா, விளங்கிச்சா? அப்ப இவர் வந்து y7 எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவு y7 ax வர்க்கம் என்ற வடிவத்துக்கு உதாரணம். சரி, அப்ப இவர் எப்படி கீறுறது? y7 எக்ஸ் வர்க்கத்தை எப்படி கீறுன்னு சொன்னா, இப்ப எக்ஸ் ஆயிட தருவாங்க, எக்ஸ் ஆயிட தருவாங்க. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல சயம் 3ல இருந்து, சரியா, சயம் 3ல இருந்து சக 3 வரைக்கும் எடுத்திருக்காங்க. சயம் 3ல இருந்து சக 3 வரைக்கும் எடுத்திருக்காங்க. y ஆள்கூறுகளும் எல்லாம் தருவாங்க, ஆனா ஏதாவது ஒன்றை தராம விடுவாங்க. சரி, இந்த நடுவுல இருக்கிற இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு ஒரு குளம் ஒன்று இருக்கு தானே, அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு இருக்கிற ரோ தேவையில்லை. சரியா, அது நாங்க எழுத தேவையில்லை. அது உங்களுக்கு விளக்கம் தந்திருக்காங்க எப்படி இந்த y உருவாயிருக்குன்னு. சரியா, எங்களுக்கு இந்த எக்ஸ் என்ற ரோவும் y என்ற ரோவும் தான் தேவை. எக்ஸ் என்ற ரோவில் எக்ஸ் ஆள்கூறு இருக்கும், y என்ற ரோவில் y ஆள்கூறு இருக்கும். இந்த சமன்பாடுல போட்டு போட்டு காணணும் பிள்ளைகள். ஒரு ஒரு 2 ஆள்கூரை கண்டு காட்டுறேன். சரியா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதான் அந்த இது அட்டவணை. இதான் அந்த அட்டவணை. சரியா, இதுல எக்ஸ் ஆள்கூறு எழுத போறோம், இதுல y ஆள்கூறு எழுத போறோம். எக்ஸ் ஆயிடே வந்து தந்திருப்பாங்க. சயம் 3ல ஆரம்பிக்குது. சயம் 3, சய 2, சய 1. அங்கால 0, 1, 2, 3. சரியா, எக்ஸ் ஆயிடை எல்லா கேள்வியிலையும் தந்திருப்பாங்க, பெரும்பாலான எல்லா கேள்வியிலையும் தந்திருப்பாங்க. அப்படி தராட்டியும் எக்ஸோட ரேஞ்ச் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸோட ரேஞ்ச், சரியா, எக்ஸோட ரேஞ்ச் எக்ஸ் ஆயிடை சயம் 3ல இருந்து சயம் 3 விட பெரிது, அதே நேரம் நேர் 3 விட சின்னன். அதே நேரம் கீழே இதுல ஒரு கோடு போட்டிருக்கனே, அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, என்னது, என்ன அர்த்தம்? சமன் சயம் 3க்கு சமனாகவும் இருக்கும். சரியா, சயம் மூன்றும் சமன் மூன்றும் சமன். சயம் 3க்கு சமனாகவும் இருக்கும், அதே நேரம் சயம் 3 விட பெரிதாகவும் இருக்கும். அப்படி போட்டா இப்ப சயம் 3 வரும். சயம் 3 விட பெருசு சய 2, சய 1, சைபர் 1, 2, 3. 3ஓட நிப்பாட்டணும். 3 விட சின்ன, அதே நேரம் 3க்கும் சமன், அப்ப 3ம் வருவார். சரியா, அப்ப இது வரைக்கும் பிள்ளைகள், இது வரைக்கும் ஒரு 10-15 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்தா இந்த எக்ஸ் ஆகிடை தராத வரைவே இல்லை, தராத பாஸ் பேப்பரே இல்லை. சரி, ஓகே, மீட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தராம இப்படி தந்துட்டாங்கன்னாலும் நீங்கள் இதை நிரப்புறதுக்கும் தயாரா இருக்கணும்ன்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறனே கொஞ்சம் குயிக்கா. இதுதான் உங்களோட இதுவரைக்கும் வந்த பாஸ் பேப்பர்கள். செகண்ட் பார்ட்ல இந்த இருக்கு. இப்படித்தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரப்போகுது. ஓகே, இப்படித்தான் கேள்வி வரப்போகுது பிள்ளைகள். இது 2016ஆம் ஆண்டு வந்த பேப்பர். அப்ப பாருங்க, எக்ஸ் ரேஞ்ச் வந்து சய 2ல தொடங்கி, சரியா, சக 4ல முடியுது. சய 2ல தொடங்கி சக 4ல முடியுது. அப்ப எக்ஸ் ரேஞ்ச் தந்திருக்கு, வையிட ஆள்கூறு எல்லாம் தந்திருக்கு, ஆனா ஒன்றை மட்டும் தரல. அதை கண்டுபிடிக்கலாம், நாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். அது மாதிரி இந்த இந்த 2017 கிராஃப் பாருங்க. எக்ஸிட ரேஞ்ச் வந்து
சாய 5ல தொடங்கி சாய 4 சாய 3 சாய 2 சைவர் சை 1 1 வரைக்கும் வந்திருக்கு. வையால் குருவில பாருங்க, அது சமன்பாட்டுல போட்டு கண்டுபிடிக்கணும் வைய. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றே ஒன்றை மட்டும் தரல. சரியா, அதை கண்டுபிடிக்கணும். அதான் முதலாவது கேள்வி 2017. 2018 பாருங்க, எக்ஸாக்டே பாருங்க, சாய 1 சைவர் 1 2 3 4 5 எக்ஸாக்டே தந்திருக்கு. வையில ஒரே ஒரு ஆள் ஒரு தரல. சரியா, ஒரே ஒரு ஆள் ஒரு தரல. அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பிள்ளை. அது சும்மா சமச்சீர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த 6க்கு 6 இருக்கும். 1க்கு இதுல ஒரு பெருமானம் சாய 2க்கு சாய 2. அப்ப 1க்கு நேரா இதுல 1 தான் வரும். சமச்சீர் சமச்சீரை வச்சு கண்டுபிடிக்கிறது. சரியா, அது சமன்பாடை வச்சு கண்டுபிடிக்கலாம், சமச்சீரை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, அது விஷயம் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் வந்து எக்ஸ் ஆய்டை தருவாங்க. அதான் சொல்றேன். 2019 பாருங்க, சாய 2 சாய 1 சைவர் 1 2 3 4 இந்த இருக்கு பாருங்க. இந்த தெளிவா போட்டிருக்கான். சாய 2ல தொடங்கி 4 வரைக்கும் இருக்கும். சாய 2ல தொடங்கி 4 வரைக்கும் இருக்கும். அதான் இதுல சமன் போட்டிருக்குள்ளே. சிறிது போட்டு சமன் போட்டிருக்கு. சரியா, சமன் போட்டா சாய 2ம் வரும். சரியா, அப்ப எக்ஸாக்டே தந்திருக்கு. வழக்கம் போல வையால் கூறு 1 தரல. அது என்ன, அது இப்ப உங்களுக்கு இப்பவே படிப்பிச்சிட்டேன் நான். 8 8 3 இதுல என்ன வரும்லே? என்ன வரும்? அதேதான். மெசேஜ் 3 தானே, இடைவெளிக்க 3 வரும். சரி, இப்ப இது கூட உங்களுக்கு தெரியும். முதலாவது கேள்விக்கு இப்பவே தெரியும் உங்களுக்கு. சரி, 2019 அப்படி 20க்கு வாங்கோ. 20 பாத்தீங்கன்னா இந்த இருக்கு ஆயிடே எக்ஸாய்டே தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இதுவரைக்கும் இந்த எக்ஸாய்டை பிளாங்கா இருந்தது இல்லை. சரியா, ஒருவேளை 2027ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நீங்க செய்ய போற பேப்பர்ல பிளாங்கா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நிரப்புறதுக்கும் இப்ப நான் உங்களுக்கு படிப்பிச்சிட்டேன். என்ன செய்யணும்? சாய 4ல தொடங்கி 2ல முடிக்கும். சாய 4ல தொடங்கி 2ல முடிக்கும். அப்ப சாய 4 சாய 3 சாய 2 சாய 1 சைவர் 1 2 இப்படி எழுத தெரியாதா உங்களுக்கு? இது அவங்க தான் தரணுமா? இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இது மட்டும் தந்தாலே போதும் தானே? என்ன பிள்ளை? அப்ப இதை சொல்லுங்க அப்போ. 6க்கு 6. அப்ப இந்த இடைவெளிக்கு என்ன வந்திருக்கும்? சொல்லுங்க பாப்போம். 1 வந்திருக்கும். 1 வந்திருக்கும். இப்ப அதுவும் தெரியும் உங்களுக்கு. யா, வெரி குட். 2021 எங்கட ஆயிடே காணல. சரி, ஆயிடு தரல. சரி, பிரச்சனை இல்லை. ஆயிடு தராட்டி என்ன, அதான் அவங்க தந்திருக்காங்க. சயம் 3ல தொடங்கி 4 வரைக்கும் போகுது. அப்போ ஓட ரவுண்டு உண்டா குறைச்சிட்டு வரணும். சாய 3 சாய 2 சாய 1 சைவர் 1 2 3 4. சரியா, இது ஒரு ஓர்டரா தான் வரப்போகுது. எக்ஸ் வைய மட்டும் நம்ம சமன்பாடுல இந்த தரப்பட்ட சாம்பார்ல போட்டு போட்டு காணணும். இந்த சாம்பார்ல போட்டு காணணும். அப்ப சொல்லுங்க அப்போ, இந்த 13க்குரிய 13 இதுல இல்ல. சரியா, 6க்கு 6 இருக்கு. அப்ப சொல்லுங்க அப்போ, இதுல என்ன வந்திருக்கும்? 1 வெரி குட். அவங்கள இன்னொரு ஆள் விட சொல்றா. சரி, ஓகே. அப்ப 2021 பார்த்தாச்சு. இப்ப 22 பாருங்க. 22 இந்த ஆயிட தந்திருக்கு. ஆயிட தந்திருக்காங்க. சரியா, அப்ப சாய 2ல தொடங்கி 4 வரைக்கும் எழுதணும். 4க்கு 4 1க்கு 1. அப்ப இதுல என்ன வந்திருக்கும்? 4 ஓகே, 4 வந்திருக்கும். சரிதானே? அடுத்ததுக்கு போவோம். 2023 சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். என்ன, வரைவுக்கு கிரிய வந்துட்டு. சரி, இந்த கழிப்புற வரும். கிடையே கிடைக்க சர்ப்ரைஸ் ஒன்று போடணும். அப்ப உங்களுக்கு அதான் நான் இதை சொல்லித்தாரேன். உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருவாங்களே என்று சொல்லித்தாரேன். நான் அப்ப முழுசுரே இல்லை. சாய 2ல தொடங்கி 4 வரைக்கும் எழுதுற, அவ்வளவுதான். அப்ப இதை சொல்லுங்க. 5க்கு 5
பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம். அப்ப இது என்ன? 3 சார். 3 அவ்வளவுதான். 3. இது 24 வந்தது. ஒரு வருஷத்துக்கு முதல் வந்த பேப்பர். இது கடைசி. இதுலயும் ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க இதுல? வயில எல்லாருக்கும் தந்திருக்கு. வயிறு எல்லாரும் ஜாலியா ஒரு மாசம் ஓசியில எடுத்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. 5க்கு 5, 0க்கு 0. அப்ப இது தராம விட்டுருப்பாங்க, எழுதுவோம்னு வந்திருப்பாங்க. அது தந்துட்டு அந்த அந்த அதுக்குரிய மார்க்ஸ் வேற ஒரு கேள்விக்கு கொடுத்துருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன இப்ப? சரி, இப்ப நான் சொல்ல வந்த விடயம் இதான். இந்த இருக்கு ஆயிடை 2ல இருந்து 4 வரைக்கும். அப்ப 2ல தொடங்கி 2, 1, 0, 1, 2, 3, 4 எழுத தெரியும். அது தரவணும்ன்றே இருப்பாங்க. தராட்டியும் உங்களுக்கு தெரியும். விளங்கினதா? இந்த விஷயம் விளங்கினதா? இப்ப இது எப்படி வந்து விளங்கி தானே இப்படி? ஓகே, ஒரு ஆள் மீட் பண்ணலாம். மியூட் பண்ண இயலாம இருக்கிறார்கள் சொல்லுங்க. நானே மியூட் பண்ணிடுவேன். கூட மியூட் பண்ண இயலாட்டி மியூட் பண்ணி சொல்லி விடுங்க. இப்போ உங்களுக்கு இது விளங்கி இருக்கும். இந்த ஆயுடை இது நிரப்போம். இதை எப்படி நிரப்புறேன்டா? சரி, இதுல தராத ஆள்கூரை வச்சு சமச்சீரை வச்சு நிரப்பலாம். ஒன்றுமே தராட்டி ஒவ்வொன்றையும் சமன்பாடுல போட்டு போட்டு நிரப்போம். நீ பாருங்க, எக்ஸுக்கு பதிலா 3 போட்டா y வரும். இந்த சமன்பாடுல எக்ஸுக்கு பதிலா 3 போடும். சரியா? y சமன் எக்ஸுக்கு பதிலா 3 போட்டா 3 வர்க்கம். 3 வர்க்கம் எவ்வளவு? 3 வர்க்கம் 9 சக 3 வர்க்கம் 9 தான். 3 வர்க்கம் 9 தான். ஏனென்றா ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா நேர் தானே வரும். சயவும் பெருக்கப்பட்டா நேர் ஆயிரும். சகவும் பெருக்கப்பட்டா நேர் ஆயிரும். அப்ப 3 வர்க்கம் 9. இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்ப அடுத்தது எக்ஸுக்கு பதிலா 2 போடணும். இந்த சாம்பார்ல எக்ஸுக்கு பதிலா 2 9 சார். 4 என்ன 2 போட்டா 2 வர்க்கம் 4. சரியா? அப்போ 1 போட்டா 1, 0 போட்டா 0. திரும்ப பாருங்க, 1, 4, 9 வரும். அப்போ சொன்ன நான் சமச்சீர் 9 இந்த 9, 4 இங்க 4, 1 இங்க 1. நடுப்பெருமானம் தராட்டி அதை நாங்க சமன்பாட்டில் தான் கண்டுபிடிப்போம். அதாவது இந்த திரும்பல் புள்ளி சமச்சீர் புள்ளிகளை இப்ப வேற அழிச்சிட்டு இதை டேஷ் போட்டிருந்தா இங்க 4க்கு 4, 1க்கு 1 9க்கு 9 கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க டேஷ் அடிச்சு விட்டாங்கண்டா நம்ம சமன்பாடுல இருந்தா கண்டுபிடிக்கலாம். சரி, எக்ஸுக்கு பதிலா 0 போடுங்க. 0 வர்க்கம் 0 தான். நாவே 0. ஓகே, இனி இதை வச்சுக்கொண்டு கிராஃப் கீற போறோம். சரியா? கிராஃப் அதுல கீறியே இருக்கு பிள்ளைகள். அப்ப நாங்க அதை இப்ப நான் அதை கீறி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி, நம்ம கீறுவோம். நிறைய கிராஃப் கீற போறோம். இந்த இருக்கு கீறி இருக்கு. சரியா? அதாவது கூட புக்குல என்ன உங்களோட புக்குல 29ஆம் பக்கத்திலே இருக்கு இந்த படம். 29, பேஜ் நம்பர் 29. ஓ சார், இதுலயே பார்த்துருக்கு. சரியா? அப்ப இதுல இப்ப இந்த ஆள்கூறுகள் இந்த பாக்ஸ்ல இருக்கு. 3க்கு 9, 3க்கு 9. இப்ப கண்டனே 3க்கு 9 ஒரு புள்ளியை குறிச்சு காட்டுற முடியல. ஒரு புள்ளியை எப்படி குறிக்கிறேன்னு குறிச்சு காட்டுறோம். இன்னும் விளக்கமா படிப்போம். 3ன்னு சொன்னா எக்ஸ்ல 3க்கு நேரம் இருக்கணும். அது நேரம் 9 தானே, வையில 9 தானே. அப்ப வையில 9க்கு நேரம் இருக்கணும். இந்த இடத்துல அந்த புள்ளியை குறிப்போம். சரியா? 3க்கும் 9க்கும் பாருங்க. இந்த உங்களோட அட்டவணையில பாருங்க. எக்ஸ்ல 3, வையில 9. எக்ஸ்ல என்ன எக்ஸ் இந்த இருக்கு. எக்ஸ்ல 3, வையில 9 என்று சொன்னா எக்ஸுக்கு நேரா எக்ஸ் அச்சு கீழே கிளையா இருக்கிறதானே எக்ஸ் அச்சு. இவர் தான் எக்ஸ் அச்சு. இந்த இருக்கு குறிச்சிருக்கு பாருங்க. இவர் தான் எக்ஸ் அச்சு. அப்ப இங்க இருக்கு 3. வையில வையச்சுன்றது என்ன? நிலைக்குத்து. இந்த இருக்கு. இவர் தான் வை நிலைக்குத்து அச்சு. வையில 9.
இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். அடுத்த அடுத்த ஆள்குறை பாருங்க. அடுத்த ஆள்குறை என்ன சொல்லுது? எக்ஸில சாய 2 எடுக்கட்டாம், வையில 4 எடுக்கட்டாம். அப்ப என்ன செய்ய போறோம்? எக்ஸில சாய 2, எக்ஸில சாய 2 இந்த இருக்கு. எக்ஸில சாய 2க்கு நேராக இருக்கணும். அதே நேரம் வையில 4க்கு நேராக இருக்கணும். வையில 4க்கு நேராக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல புள்ளியை குறிப்போம். சரியா? அப்படி ஒவ்வொரு புள்ளியையும் குறிச்சு போட்டு பிள்ளைகள் ஒவ்வொரு புள்ளியையும் குறிப்போம். இப்படி ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு இங்க ஒரு புள்ளி, என்ன இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. அப்புறம் சைவர் கம சைவர்ண்டா இவர் தான் சைவர் கம சைவர். அப்ப இங்க இதான் திரும்பல் புள்ளி. என்ன இந்த இடத்துல திரும்பி மேல போகுது. ஒவ்வொரு புள்ளியையும் குறிச்சு போட்டு கடைசியா அடிமட்டம் யூஸ் பண்ணாம ஏன்னா ஒப்பமான வளைய கீறோம். அடிமட்டம் யூஸ் பண்ணக்கூடாது பிள்ளைகள். அடிமட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டொட்டுக்குள்ளால போகணும். இவ்வளோத்தையும் கீர்னீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வரும். இந்த கிராஃபுக்கு மட்டும் பிள்ளை 3 மார்க்ஸ். 10 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ் கிராஃபுக்கு வந்து. அதுல எப்படின்னு சொன்னா அந்த கிராஃபுக்கு மார்க்ஸ் போடுறது, அச்சுக்கு ஒரு மார்க்ஸ், ஆள்கூறு எல்லாம் சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ், ஒப்பமான வலை என்ற அடிமட்டம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்படி கடைசி இந்த பாருங்க, இந்த இருக்கு. இவரை தான் நாங்க வடிவா கூர்மையா பார்ப்போம் மார்க்கிங்ல. இவரையும் இந்த 2 புள்ளியும் இந்த 2 புள்ளி இந்த ஒரு இடத்துல புள்ளி இருக்குன்னு வைங்க. சில பிள்ளைகள் என்ன செய்யுங்களா, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, வேலை முடிஞ்சு. மார்க்ஸ் இல்லை. ஏன்னா ஒப்பமான வலை இல்லை. இவர் ஒப்பமான வலை என்று சொன்னா அது இப்படித்தான் இருக்கிறோம் வளைச்சு. என்னடா அது வளைச்சுக்கிறோம். இதுல எனக்கு மவுஸ்ல இந்த இதுல கீற செட் கஷ்டமா இருக்கு. நான் போர்ட்ல கீறி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்படி வளைச்சுக்கிறோம். அடிமட்டம் பாவிக்க கூடாது. சரியா? அடிமட்டம் பாவிக்காதீங்க. பாருங்க, இந்த அச்சுக்கு ஒரு மார்க்ஸ் என்று போட்டிருக்கல. அச்சுக்கு ஒரு மார்க்ஸ் என்ன, இந்த y குறிச்சிருக்கணும், எக்ஸ் குறிச்சிருக்கணும். அடுத்தது 10 பாக்ஸுக்கு ஒரு நம்பர் குறிச்சிருக்கு. இதுல பாருங்க 5 பாக்ஸுக்கு ஒரு நம்பர் குறிச்சிருக்காங்க இதுல. ஆனா நீங்க எக்ஸாம்ல 10 சின்ன பாக்ஸுக்கு ஒன்றா குறிக்கும். பாருங்க, இதை எண்ணி பாருங்க. கிராஃப் ஷீட் இருந்தா தெரியும். கிராஃப் ஷீட்டை வாங்குங்க பிள்ளைகள். கிராஃப் ஷீட்ல ஒரு 5-6 கிராஃப் ஷீட் வாங்குங்க. ஏன்டா நான் கிராஃப் ஷீட் தான் படங்குறோம். 10 பாக்ஸ், 10 இப்ப உண்மையா இதெல்லாம் ஒன்றா குறிச்சிருக்கோம், இதெல்லாம் 2 குறிச்சிருக்கோம். ஏன்டா 10 சின்ன பாக்ஸுக்கு ஒரு அலகு. அதே மாதிரி இஞ்சாலையும் 10 சின்ன பாக்ஸுக்கு ஒரு அலகு படி குறிக்கணும். இஞ்சால மைனஸ், இஞ்சால பிளஸ். அதே மாதிரி வைஎஜ்ல மேல பிளஸ், கீழே மைனஸ். அது மாதிரி எக்ஸ் அச்சில் வைஎஜ்ல மேல பிளஸ், கீழே மைனஸ். அதே மாதிரி எக்ஸ் அச்சில் இந்த பக்கம் பிளஸ், வலப்பக்கம் பிளஸ், இடப்பக்கம் மைனஸ். இதான் அந்த அச்சுக்கு நாங்க கொடுக்குற ஒரு மார்க். இவ்வளத்தையும் பார்த்து தான் அந்த அச்சுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்போம். அடுத்தது ஆள்கூருக்கு ஒரு மார்க்ஸ் என்னது, அதை எப்படி கொடுப்போம்டா, இதுல பாருங்க மொத்தம் 1 2 3 திரும்பல் புள்ளி 4 5 6 7 ஆள்கூறுகள் இருக்கு. 7 புள்ளிகள் இருக்கு. 7 புள்ளியில குறைஞ்சது 6 புள்ளி சரியா இருக்கும். குறைஞ்சது 6 புள்ளி சரியா இருக்கணும். அப்பதான் அந்த ஆள்கூறுக்குரிய ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஒப்பமான வலை. நான் சொன்னேனே அடிமட்டம் பாவிக்காம இப்படி 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 எல்லாம் கீறினா அது ஒப்பமான வலை எல்லாம் இல்லை. சரியா? அப்ப இப்படி கீறக்கூடாது, நீட்டா இருக்கணும். ஒப்பமான வலை நீட்டா இருக்கணும், அடிமட்டம் பாவிக்கூடாது. எல்லாம் சரியா இருந்தா 3 மார்க்ஸ் சிம்பிளா வந்துடும் வரைவுல. அப்ப அந்த ஆள்கூறு கண்டுபிடிக்கிற கேள்வி கொண்டு வரும். சரியா? வந்தா ஆள்கூறு கண்டுபிடிக்கிற ஒரு கேள்வி கொண்டு வரும், அதுக்கு ஒரு மார்க்ஸ், வரைவுகிறதுக்கு ஒரு மார்க்ஸ். 4 மார்க்ஸ் சிம்பிளா வந்துச்சு. அங்கால மிச்சம் 6 மார்க்ஸ் தான். அதுக்குதான் இப்படி ஒரு கொஸ்டின் பேங்க் ஒன்று இருக்கு. இப்ப இதை விட இன்னும் நிறைய கேள்வி இருக்கு.
11ஆம் ஆண்டு வரக்குள்ள அதுல ஒரு 2-3 கேள்வி அட் ஆக போகுது. இப்ப இதுல அடுத்தடுத்த கேள்விகளா இந்த கேள்விகள் இடம்பெறும். சமச்சீர சிறு சமன்பாடு, இடைப்புள்ளி ஆள்குறு, உயர்புள்ளி ஆள்குறு அதுகளை கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப அது போட்டும். இப்ப y7 ax வர்க்கம் என்ற வடிவத்தில் அமைஞ்ச வரைவுண்டு கீறி இருக்கு. சரியா? y7 ax வர்க்கம் என்ற வடிவத்தில் அமைஞ்ச வரைவுண்டு இதுல கீறி இருக்கு. ஓகே, அப்ப இந்த வரைவிட இயல்புகளை பார்ப்போம். என்னென்ன இயல்பு? இந்த வரைவிட இயல்பு தான் இந்த y7 ax வர்க்கத்துல பொதுவான இயல்பு. பாருங்க, இவர் திரும்பல் புள்ளி எங்க இருக்கு பிள்ளைகள்? திரும்பல் புள்ளி எங்க இருக்கு? திரும்பல் புள்ளி இந்த இடத்துல இருக்குனே. திரும்பல் புள்ளி இந்த இடத்துல இருக்கு. இதான் அவற்ற திரும்பல் புள்ளி. இது இழிவு வரைவா உயர்வு வரைவா? இழிவு வரைவு. இழிவு வரைவு. என்ன நான் சொன்ன இந்த பேட்டர்ன்ல இருந்தா இவர் இழிவு வரைவுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பேட்டர்ன்ல இருந்தா அவர் உயர்வு வரைவுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இழிவு வரைவுக்கு இழிவு புள்ளி இருக்கும். JDS3 கிறுக்கி விளையாடக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துல சோக்கு எடுத்து கிறுக்கி விளையாடுறதுல கண்டுபிடிச்சாச்சு. இப்ப JDS3 தான் கிறுக்கி விளையாடுறது. சுவந்த் தானே? என்ன JDS3 சுவந்த். பள்ளிக்கூடத்துல கிறுக்கி விளையாடுற மாதிரி இங்க கிறுக்க கூடாது. என்ன? சரி, ஓகே. இங்க பாருங்க. அப்ப இழிவு புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தான் இழிவு புள்ளியும் இவர் தான், திரும்பல் புள்ளியும் இவர் தான். சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த திரும்பல் புள்ளியில ஆள்கூறு என்ன? 0,0. வெரி குட். 0,0. ஏன்னா எக்ஸ்லயும் 0க்கு நேரா தான் இருக்கு, வையிலையும் அதாவது உற்பத்தியில இருக்கு. உற்பத்தி ஏன்னா உற்பத்தியில தான் திரும்பல் புள்ளி இருக்கு. இந்த வரைவிட உற்பத்தியில திரும்பல் புள்ளி இருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் y7 ax வர்க்கம் என்று வந்தாலே சமன்பாடை நாங்க வரைவ கீறாமலே அவர் திரும்பல் புள்ளி ஆள்கூறும் எங்களுக்கு சொல்லிடும். முதலாவது விஷயம் பிடிச்சிட்டோம். சரியா? திரும்பல் புள்ளி ஆள்கூறும் இழிவு புள்ளி ஆள்கூறும் எங்களுக்கு வரைவ கீறாமலே தெரியும். என்னது? இழிவல்ல உயர் புள்ளியின் ஆள்கூறு சரியா 0,0 இருக்கும். யாருக்கு? y7 ax வர்க்கத்தின் பொதுவான இயல்புகள் படிச்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி திரும்பல் புள்ளி ஆள்கூறு என்னவா இருக்கும்? திரும்பல் புள்ளி ஆள்கூறு 0,0. இருக்கும். கீறாமலே தெரியும். 0,0. சரியா? அடுத்தது இழிவு அல்லது உயர்வு பெருமானம். ஆள்கூறு வேற 0. வையிர பெருமானத்தை தான் எழுதணும். பெருமானம் என்று கேட்டா வையிர பெருமானம். வை எடுக்கக்கூடிய இழிவு வரைவண்டா இழிவு பெருமானம் எழுதணும். அது உயர்வு வரைவண்டா உயர்வு பெருமானம் எழுதணும். இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்க இழிவு வரைவு தானே. அப்ப உள்ளதுக்குள்ளேயே குறைஞ்ச வையிர பெருமானம் என்னவா இருக்கு? அந்த வரைவுல உள்ளதுக்குள்ளே குறைஞ்ச பெருமானம் என்னவா இருக்கு? பாருங்க, இந்த புள்ளி 9க்கு நேரா இருக்கு. இந்த புள்ளியில வையிர பெருமானம் 9. இந்த புள்ளி 4க்கு நேரா இருக்கு, 4. இந்த புள்ளியை பாருங்க 1க்கு நேரா இருக்கு, அப்போ 1. இந்த புள்ளி தான் வையிர 0க்கு நேரா இருக்கிறார். அப்ப வை எடுக்கக்கூடிய இழிவு பெருமானம் என்னது? 0. வை எடுக்கக்கூடிய இழிவு பெருமானம் 0. சரியா? அடுத்தது சரியா, அதை எழுதி போட்டு வருவோம். அப்ப இழிவு பெருமானம் அல்ல உயர்வு பெருமானம் என்னவா இருக்கும்டா 0 இருக்கும். இழிவு பெருமானம் அல்ல உயர்வு பெருமானம் எல்லாமே 0 கிடக்கு. என்ன? y7 ax வர்க்கம் கண்ட வடிவத்துக்கு. அடுத்த சமச்சீரச்சிற சமன்பாடு. சமச்சீரண்டா நேற்று படிப்பிச்சு நான் ஒரு இலைய ரெண்டா பிரிச்சுக்கிறேனே. இப்படி ஒரு பேட்டர்ன். சரியா? இது இதயம் இல்லை, இலை வெத்திலை. சரியா? ரெண்டா பிரிக்கிறா இப்படி இப்படி பிரிக்கலாமா? 2 துண்டா சமனா? இல்ல. பிரிக்க என்ன எப்படி பிரிக்கலாம்? 2 துண்டா சமனா? மடிச்சா ஒட்டும். நிலைக்குத்தா மடிக்கணும் சார். அதான் நிலை குத்தாக்குறதான் சமனா பிரியும். பாருங்க, மடிச்சா ஒட்டும்.
இங்க ஒரு மடி இங்க ஒரு மடி ரெண்டு ஒன்றோட ஒட்டும் அதான் சமச்சீரச்சு. சரியா? ஓகே. அப்ப இதை பாருங்க. வெரி குட். எல்லாம் மெசேஜ் போட்டு சமச்சீரச்சின்னு சாப்பாடு போட்டீங்க. ஓகே. அப்ப இதை பாருங்க. இந்த வரைவை ரெண்டு ஒரு நிமிஷம் இல்லையில ஒரு நிமிஷம். பிறடுங்க கிளாஸ் எடுங்க பிறடுங்களா போட்டுக்காங்க. ஓகே சரி. இப்ப இதை பாருங்க. இது ரெண்டு இந்த வரைவை ரெண்டா பிரிக்க போறோம். ரெண்டு சமனாக பிரிக்க போறோம்னு சொன்னா இப்படி கீறலாம். அப்படியே இப்ப ரெண்டா பிரியுமா? இல்ல சார். இல்ல சார். இப்படி கீறினா ரெண்டா பிரியுமா? நிலைக்குத்தாகிறோம். சரி ஓகே. நிலைக்குதா கீறணும். அப்ப இப்படி கீறிட்டோம். இப்ப ரெண்டா பிரிஞ்சிட்டா? இல்ல சார். இல்ல சார். ரெண்டா பிரியும். புள்ளிக்குள்ள அழகுறோம். எந்த புள்ளியை விட்டு எக்ஸிட பூஜ்ஜியத்துக்குள்ள பூஜ்ஜியத்துக்கூட ஆகிறோம். எக்ஸிட பூஜ்ஜியத்துக்கூட ஆகிறோம். சரியா? இங்க பாருங்க. இது ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் 9ஆம் ஆண்டுல படிச்சது. இந்த கோட்டு இது வந்து எக்ஸிர சயனாலுக்குள்ளால கீறியிருக்கேன். எக்ஸிர சயனாலுக்குள்ளால கீறியிருக்கிறேன்டா. இந்த கோட்டோட சமன்பாடு என்ன பிள்ளை? இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? சமன் சயனார். இந்த கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் சயனாலு. காரணம் என்ன? எக்ஸிர சயனாலுக்குள்ளால கீறியிருக்கேன். சரியா? இந்த கோட்டுல எந்த புள்ளி எடுத்தாலும் அவர வையால் குறு மாறிக்கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. இந்த புள்ளியை பாத்தீங்கன்னா 9 8 7 6 ரெண்டு வையால் குறுகள் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா இந்த கோட்டுட எக்ஸால் குறு எப்பவுமே சயனாலு தான். எப்பவுமே சயனாலு தான். எந்த புள்ளி எடுத்தாலும் சயனாலா தான் இருக்கு. சரியா? அதாலதான் இந்த கோட்டுக்கு சமன்பாடு எக்ஸ் சமன் சயனாலு. சரி. அப்ப இதை சொல்லுங்க அப்போ. இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? y சமன் 2. y சமன் 2. வெரி குட். y சமன் 2. ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க. இந்த கோட்டோட எக்ஸால் குறுகளை பாருங்க. சயம் 3 சய 2 சய 1 1 2 எக்ஸால் குறை பாருங்க மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த கோட்டோட வையால் குறை பாத்தீங்கன்னா இந்த கோட்டோட வையால் குறை எல்லாமே ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த கோட்டோட எந்த புள்ளி எடுத்தாலும் இந்த கோட்ல எந்த புள்ளி எடுத்தாலும் அதுல வையால் குறை ரெண்டா தான் இருக்கும். ஆகவே இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? 2. y சமன் 2. வையில ரெண்டை வட்டிட்டு போகுது. வையில ரெண்டை வட்டிட்டு போகுது. அப்ப y சமன் 2. ஓகே. இப்ப விளங்கி இருக்கு உங்களுக்கு. எக்ஸ் சமன் சயனாலு என்ன, y சமன் 2 என்ன, எப்படி கீறன்னு தெரியும். அப்ப சமச்சீரச்சும் தெரியும். அப்ப சொல்லுங்க. இவர் யார எந்த அச்சை வெட்டிட்டு போறார்? எந்த அச்சுல எந்த புள்ளிய வெட்டிட்டு போறார்? அப்ப இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? x சமன் சைவர். எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். எக்ஸில சைவரை வெட்டிட்டு போகுது. ஆகவே இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? x சமன் 0. 0. இந்த கோட்டோட சமன்பாடு எக்ஸ் சமன் 0. அப்ப சமச்சீரச்சின சமன்பாடு என்ன? x சமன் 0. அவ்வளவுதான் வேலை. ஆகவே சமச்சீரச்சின சமன்பாடு எக்ஸ் சமன் 0. வேலை முடிச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் பிள்ளையர். இந்த y சமன் ax வர்க்கத்தின் பொதுவான இயல்புகள் எப்பவுமே y சமன் ax வர்க்கம்டா சமச்சீரச்சின சமன்பாடு எக்ஸ் சமன் 0 தான் இருக்கும். அது என்னவா இருக்கலாம்? ஏக்கு பதிலா என்னவும் போடலாம். சரியா? உதாரணத்துக்கு y சமன் 2x வர்க்கம். சரியா? இது வந்து y சமன் ax வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கு. அப்ப சமச்சீரச்சின சமன்பாடு 0 தான் இருக்கும். வெளியே புள்ளியில் 6 சைவர் கம சைவரா தான் இருக்கும். திரும்பல் புள்ளியில் 6 சைவர் கம சைவரா தான் இருக்கும். வெளிய பெருமானம் சைவரா தான் இருக்கும். y சமன் அரை x வர்க்கம். y சமன் அரை x வர்க்கம். இதுவும் y சமன் ax வர்க்கம் என்ற வடிவத்திலாம் இருக்கு. இவருக்கும் இதே பெருமானம் தான். சரியா? வேற என்ன? y சமன் மறை 3x வர்க்கம்.
y7 மறை 3 x வர்க்கம். இவரும் y7 a x வர்க்கம். இங்க a மாதிரி என்ன இருக்கு? இந்த வரைவுல a மாதிரி என்ன இருக்கு? சயமூண்டு சரி 3 இருக்கு. அப்ப இவரும் y7 a x வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கிறார். இவருக்கும் இந்த இயல்பெல்லாம் பொருத்தம். அப்ப இந்த மறை நேர்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றோம் பாருங்க. எக்ஸ் வர்க்கத்திர குணகம், சரி, எக்ஸ் வர்க்கத்துக்கு மைனஸ் வந்தா, சரி, மைனஸ் வந்தா உயர்வு வரைவாக இருக்கும். அந்த பிரகதியிடமைக்கிற இது கொஞ்சம் பார்த்துக்கணுங்களா? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு எக்ஸ் வர்க்கத்திர குணகம் மறையாக இருந்தா, சரியா, மறையாக இருந்தா உயர்வு வரைவு, நேராக இருந்தா இழிவு வரைவு. சரியா, வடிவா விளங்கி கொள்ளுங்க. வழக்கமா மறை என்று சொன்னா தானே குறைவு, மறை என்றா தானே இழிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லை, மறந்து போயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ் ஆயிருவீங்க. மறை என்று சொன்னா தானே இழிவா இருக்கணும், அப்ப இழிவு தான் மறை என்று சொல்லி பிள்ளையாக விளங்கக்கூடாது. மறை உயர்வு, நேரிழிவு மாறி, சரியா? அப்ப கீறாமலே எங்களுக்கு தெரியும். சரி, இப்ப குழப்பிட்டு நான் உங்களை குழப்பிட்டுனா தெளிவாகிட்டுனா இப்ப சொல்லுங்க பாப்போம். இது இழிவு வரைவா உயர்வு வரைவா? உயர்வு வரை மறையண்டா உயர்வு வரைவு. இது இழிவு வரைவா உயர்வு வரைவா? இழிவு வரை நேர்மூண்டு தானே. அப்ப இது இழிவு வரைவா இருக்கும். சரியா, இழிவு வரைவண்டா இழிவு புள்ளியால் ஒரு சைபர் கமா சைபர். உயர்வு வரைவண்டா உயர்வு புள்ளினால் ஒரு சைபர் கமா சைபர். இரும்பல் புள்ளி நாள்ன்றது 2 3 தான். ஒத்த கருத்து மாதிரி வர்ற ஒத்த கருத்து இரும்பல் புள்ளி ஒன்று தானே. அது மாதிரி இழிவு வரை வேண்டா இழிவு பெருமானம் 0, உயர்வு வரை வேண்டா உயர்வு பெருமானம் 0. சமச்சீர் ரச்சனை சமன்பாடு இழிவு வரைவா இருந்தாலும் உயர்வு வரை வந்தாலும் மேக்ஸிமம் 0. ஓகே தானே? அப்ப இப்ப உங்களுக்கு பூரணமா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப y7 ax வர்க்கத்திட வடிவம் பார்த்தாலே உங்களுக்கு வரைவை கீறாமலே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அட்டவணையை நிரப்புவோம். அட்டவணை தந்திருக்கு பயிற்சி உண்டு. அதை வந்து பென்சில் இருந்தா புத்தகத்தை நிரப்புங்க. ஏன்டா அதை அடிச்சு கொப்பியில கீறி கொண்டு இருந்தா டைம் போகும். சரியா, கொப்பியில கீறிட்டு இருந்தா நேரம் போகும். அதனால எல்லாத்தையும் பென்சில் இருக்குமென்று நம்புறேன் இருக்குமே. அப்ப குயிக்கா இந்த இருக்கு ஒவ்வொன்றுக்கும் எழுதுங்க. சரி பிள்ளைகள், அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் y7 ax வர்க்கம் என்ற வடிவத்தில் அமைஞ்சா அதை வச்சுக்கொண்டு இழிவு வரைவா உயர் வரைவான்றது முன்னுக்கு இருக்கிற குறிய வச்சு சொல்லலாம். சரியா, முன்னுக்கு இருக்கிற குறிய வச்சு சொல்லலாம். அப்ப முதலாவது என்ன, இழிவு வரைவா உயர் வரைவா? இழிவு வரைவு. பிளஸ் 5 தானே. அப்ப இழிவு வரைவு. அப்ப உயர்வு பெருமானம் இருக்காது, இழிவு பெருமானம் தான் இருக்கும். இழிவு பெருமானம் என்ன? இழிவு பெருமானம் முதலாவது 0, இழிவு பெருமானம் 0. திரும்பல் புள்ளியால் ஒரு என்ன? 0. சமச்சீர் ரச்சனை சமன்பாடு என்ன? x சமன் சைவர். அவ்வளவுதான். சரியா, எல்லாத்துக்கும் எழுத தேவையில்லை. அடுத்தது பாருங்க. அடுத்தது இங்க மைனஸுக்கு வருவோம். இந்த இருக்குது 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி பாருங்க. இழிவு வரைவா உயர்வு வரைவா? உயர்வு வரைவு. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? மறை போட்டிருக்கு சார். மறை இருக்கு. அப்ப இது உயர்வு வரைவு. அப்ப இதுக்கு உயர்வு பெருமானம் இருக்குமா இழிவு பெருமானம் இருக்குமா?
உயர்வு பெருமானம். உயர்வு பெருமானம். டேஷ். அப்ப உயர்வு பெருமானம் என்ன? பூஜ்ஜியம். திரும்பல் புள்ளி ஆளுர் என்ன? பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். உயர்வு புள்ளி ஆளுர் என்ன? பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம். 0,0 தான். திரும்பல் புள்ளியும் ஒன்றுதான், உயர்வு புள்ளி ஆளுரும் ஒன்றுதான். இது சமச்சீரச்சின சாம்பாடு என்ன? பூஜ்ஜியம். 7. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சேம் என்ன பிள்ளைகள்? இதுல இது வந்து மைனஸ் 2 பாருங்க, மைனஸ். அவ மைனஸ்ல என்ன மாதிரி வந்ததோ, இப்ப 4வதுக்கு என்ன மாதிரி வந்ததோ அதே ஓடர்லாம் வரப்போகுது. சரியா? இழிவு பெருமானம் இருக்காது, உயர் பெருமானம் பூச்சி. அப்ப இது பிளஸ், 3வது பிளஸ் தானே. அப்ப இது இழிவு வரைவு. அப்ப உயர்வு பெருமானம் இருக்காது, இது பூஜ்ஜியம். மற்றும்படி இவர் சேம், இவையெல்லாம் சேம், இவையெல்லாம் சேம். இந்த இதுல மட்டும் மாறப்போகுது. இழிவு வரைவு வேண்டா இழிவு வரைவு, உயர்வு வேண்டா உயர்வு வரைவு. ஓகே. அப்ப இப்போ உங்களுக்கு வரைவை கீறாமலே அவர் என்ன வரைவண்டு தெரியும். இழிவு பெருமானம், உயர்வு பெருமானம், இழிவு புள்ளிரார்வு, உயர்வு புள்ளிரார்வு, திரும்பல் புள்ளிரார்வு, சமச்சீரச்சின சாம்பாடு இவ்வளவும் தெரியும். ஜஸ்ட் ஒரு சமன்பாடை வச்சு எங்களுக்கு இவ்வளவும் எழுத தெரியும். ஓகேவா? அடுத்தது வரைவுல இருந்து காண்ற பிள்ளைகள். வரைவுல இருந்து இப்ப வரைவு கீறாமலே இதெல்லாம் தெரியும். சரி, அப்ப வரைவுல இருந்தும் கீற தெரியும் எங்களுக்கு. அப்ப அதை நாங்க பிறகு செய்ய முடியல என்ற அதை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் தந்தீங்கன்னா கொஞ்சம் படிக்க குறைவா இருக்கும். நான் தாரேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தாரேன், என்னென்னலாம் செஞ்சு வைக்கணும்னு தாரேன். இப்ப பாருங்க, அடுத்த வடிவத்துக்கு வரோம். y7 ax வர்க்கம் பிளஸ் b. சரி, அடுத்த வடிவம் 2வது ax வர்க்கம் தான் பார்த்து நாங்க இவ்வளவு நேரம் ax வர்க்கம் பார்த்தோம். இப்ப அங்கால பிளஸ் b. அப்ப இவருக்கு இப்படி வர போறது இல்லை. சரியா? y7 ax வர்க்கம் பார்த்து நாங்க இப்ப அதோட ஒரு b, ஒரு மாறிலி. சரியா? ஒரு நம்பர் வந்து கூட்டுப்படாது. y7 ax வர்க்கம் பிளஸ் b. y7 ax வர்க்கம் பார்த்துட்டோம். இப்ப பிளஸ் b. அப்ப அவரோட பொதுவான இயல்புகள் என்னென்ன வரப்போகுது கண்டு பார்ப்போமா? சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன வரப்போகுது? இழிவல்ல உயர் புள்ளியில் ஆளுநர் என்ன வரப்போகுது? திரும்பல் புள்ளியில் ஆளுநர் என்ன வரப்போகுது? இழிவு அல்லது உயர் பெருமானம் என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. y7 ax வர்க்கம் சக பிக்கு ஒரு சாம்பிள் கிராஃப் ஒன்று கீறினா தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? அப்ப நம்ம கீரியே தானே இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கு அதை வச்சு படிப்போம். y7 ax வர்க்கத்துக்கு இதுல ஒரு உதாரண கிராஃப் ஒன்று கீறி இருக்குல்ல. எக்ஸிட ரேஞ்ச் எடுத்திருக்காங்க சயம் 3ல இருந்து சக 3 வரைக்கும். சரியா? அங்கால y வந்து பாருங்க, y வந்து வந்திருக்கு. இந்த சமன்பாட்டுல போட்டு எடுக்கணும்ல. இந்த இருக்கு சமன்பாடு. ஒரு உதாரணம், y7 ax வர்க்கம் சக b. பிக்கு பதிலாக 3 வந்திருக்கு, ஏக்கு பதிலாக 1 வந்திருக்கு. அப்ப இது y7 ax வர்க்கம் சக b என்ற வடிவத்தில் இருக்கு. சரியா? இவரை நீ போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, சமச்சீர் தன்மை ஒன்று இருக்கு இதுல. சமச்சீர் இப்ப இந்த ஆள் ஒரு தராட்டியும் இப்படி எக்ஸாம்ல இப்படி 12க்கு 12, 7க்கு 7, 4க்கு 4. ஏன்னா இது 3 மட்டும், இதுதான் திரும்பல் புள்ளி. அப்ப அது சமன்பாடை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப சமன்பாடு தந்திருப்பாங்க. y7 x வர்க்கம் சக 3. இதுதான் சமன்பாடு. இந்த இருக்கு சமன்பாடு y7 ax வர்க்கம் x வர்க்கம் சக 3. சரியா? சமன்பாடு வந்து y7 x வர்க்கம் சக 3. இது வந்து y7 ax வர்க்கம் சக b என்ற வடிவத்தில் இருக்கு. என்ன y7 ax வர்க்கம் சக b என்ற வடிவத்தில் இருக்கு. பாருங்க, y மாதிரி y இருக்கிற, x மாதிரி x வர்க்கம் இருக்கிற, b மாதிரி 3 இருக்கு, a மாதிரி 1 இருக்கு. ஒரு x வர்க்கம் தானே, a மாதிரி 1 இருக்கு. அப்ப இவர் வந்து y7 ax வர்க்கம் சக b என்ற வடிவத்தில் அமைஞ்ச வரைவு. அப்ப இவருக்கு ஒரு சாம்பிள் ஒன்று தந்திருக்காங்க. இதை வச்சு கொண்டு
ஒரு ரேஞ்ச் ஒன்று தந்திருக்கு. சயம் 3ல இருந்து சகம் 3 வரைக்கும் எடுக்கணும். எக்ஸ் வந்து எக்ஸ் சயம் 3, சய 2, சய 1, 0, 1, 2, 3 ஓர்டரா. இனி இவருக்குரிய வையால்குரு ஒவ்வொன்றா நம்ம காணணும். வையாகுரு நம்ம காணணும். எக்ஸ் சைடு தருவாங்க, வையாகுரு காணணும். எப்படி எப்படி இந்த இருக்கு, இப்படி இந்த சமன்பாடுல போடும். y7 x y7 x வர்க்கம் சகம் 3. இங்க பாருங்க, இவருக்குரிய வையால்குரு காணணும்டா, இந்த சயம் 3க்குரிய வையால்குரு காணணும்டா, எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? இந்த சமன்பாடுல எக்ஸ் போட்டா y1. பாருங்க, y7 எக்ஸுக்கு பதிலா சயம் 3 போடுறேன். எக்ஸ் வர்க்கம் தானே, அப்ப சயம் 3 வர்க்கம் சக 3. அப்ப 3 வர்க்கம் எவ்வளவு? 3 வர்க்கம் 9. 9 சார். இனி அடுத்தது இவருக்குரிய வையால்குரு காண்றதுக்கு எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலா சய 2 போடணும். இப்ப சய 2 வர்க்கம் சகம் 3. சய 2 வர்க்கம் எவ்வளவு? 4. 7. சரி, 4 3 7. அது மாதிரி அடுத்ததுக்கு சய 1 போடணும். சய 1 போடணும். சகம் 3. அப்ப 1 சகம் 3. அப்பா அவங்களோட மைக்க பாருங்க, வீட்டை ஹைலாம் கேக்குதா? ஓகே, கிடைக்க மைக்க பாருங்க. சரி, 4. அடுத்தது பாருங்க, சைவர் போட்டா சைவர் வராது. 3 சார். வராது. அப்ப பொதுவான வடிவம், இந்த பொதுவான வடிவத்துல திரும்பல் புள்ளியில் 6 கூட சைவர் சைவர் இல்லை. என்ன வர போகுது? சமன்பாடு எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம்? சைவர். எக்ஸுக்கு பதிலா சைவர் போட்டா சைவர் வர்க்கம் சைவர். அப்ப சைவர் சகம் 3. இதுல இருந்து நீங்க ஒன்று பிடிச்சிருக்கலாம். திரும்பல் புள்ளி ஆள்குரு சைவர்கமா பியா இருக்கும். சரியா? திரும்பல் புள்ளி ஆள்குரு என்னவா இருக்கும்? இவர் சைவரா தான் இருப்பார். எக்ஸ் ஆள்குரு சைவரா இருப்பார். y ஆள்குரு என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த பி வார இடத்துல என்ன வருதோ அதுதான் இந்த திரும்பல் புள்ளியில் ஆள்கூட y ஆள்கூடா இருக்கும். சரியா? அப்ப திரும்பல் புள்ளியில் ஆள்கூருக்கு பதிலா நாங்க என்ன போடலாம்? சைவர்கமா பி என்று போடலாம். சரியா? பி வந்து சய 2 இதுல திரும்பல் புள்ளியில் ஆள்கூறு சைவர்கமா சய 2 இருக்கு. பி வந்து சக 3 இருந்தா ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி வந்து 3 இருந்தா சைவர்கம் 3 இருக்கும். சரி, இதுல ஒன்றும் பாடமாக்குறல்ல, இதுல ஒன்றும் பாடமாக தேவையில்லை. ஒரு காலம் நம்ம கிராஃப்ல இருந்துதான் பிள்ளைகள் இதெல்லாம் காண வேண்டியிருக்கு. கிராஃப் கீறாம இதெல்லாம் காண சொல்லி வராது. அப்ப நீங்க இது ஒன்றையும் பாடமாக தேவையில்லை. விடிய பாடமாக இல்லை. திரும்ப புள்ளியில் அளவுரு சைவர் கமா பி, திரும்ப புள்ளியில் அளவுரு சைவர் கமா பி என்றெல்லாம் பாடமாக தேவையில்லை. சரியா? எங்களுக்கு அப்படியெல்லாம் கேள்வி வர போறது இல்லை. கிராஃபை கீறி போட்டு தான் கேள்வியே கேட்க போறாங்க. அப்ப இது சும்மா ஒரு தியரி, ஒரு நாலேஜ் தெரிஞ்சு கொள்றோம். கிராஃப் கீறாமலே எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடும், அவ்வளவுதான். மற்றும்படி இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டேன், இல்லை ஆல்ரெடி என்ன வந்திருக்கு பாஸ் பேப்பர்னு காட்டிட்டேன். திரும்பல் புள்ளின்னு ஆள்கூரை எழுதி தான் கேள்வி கணக்கத்தரம் வந்திருக்கு. நேற்று காட்டினேன். இழிவு புள்ளின்னு ஆள்கூரை எழுதி சமன்பாடு இந்த வடிவத்துக்கு மாத்துகன்னு சொல்லி ஒரு கேள்வி வராத பாஸ் பேப்பரே இல்லை. அப்ப இழிவு புள்ளியில ஆள்கூரை நம்ம கீறாம கண்டுபிடிக்க தேவையில்லை, கீறி போட்டு தான் கண்டுபிடிக்க. ஓகே, சரி, அது இருக்கட்டும். அடுத்தது இனி தெரிந்தானே, இனி என்ன? இது 4 4, இது 2 7, இது 12 12. சமன்பாடை போட்டும் எடுக்கலாம், சமச்சீரை வச்சும் காணலாம். 12க்கு 12, 7க்கு 7, 4க்கு 4.
ஓகே, சரி. அப்ப வரைவை பார்ப்போம். இந்த இருக்கு வரைவு. சரியா? அப்ப பாருங்க, இந்த நான் சொன்னேனே, ஓகேவா பிள்ளைகள்? இந்த பாருங்க, திரும்பல் புள்ளி ஆள்கூறு என்னவா இருக்கு? இதுல திரும்பல் புள்ளி ஆள்கூறு இந்த இருக்கு, இவரம் திரும்பல் புள்ளி. அப்ப திரும்பல் புள்ளி ஆள்கூறு என்னவா இருக்கு? சைவர் கமா 3. சைவர் கமா 3, அந்த 3 தான் இது. இதுல என்ன நம்பர் வருதோ அது அதான் வரப்போகுது. அப்ப அதான் சைவர் கமா பி என்று போட்டேன். இதுல என்ன எக்ஸ் வர்க்கத்தோட என்ன நம்பர் கூட்டு போடுதோ அதுதான் திரும்பல் புள்ளியில ஆள்கூறா, வை ஆள்கூறா இருக்கும். ஓகேவா? அப்ப இழிவு பெருமானம் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? இதுல இழிவு பெருமானம், இந்த கிராஃப்ல இழிவு பெருமானம் என்ன? இழிவு பெருமானம் என்ன? 12, 5, இல்ல 4? எது இழிவு பெருமானம்? உள்ளதுக்குள்ளே இழிவு பெருமானம் எது? வகையில குறைஞ்சது எது? 3 சார். 3. இந்த இருக்கு 3, உள்ளதுக்குள்ளே குறைஞ்சது. கடைசியா இருக்கிறார் 3. அப்ப சொல்லுங்க பாப்போம், பொதுவா எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கிராஃப கீறாமலே கண்டுபிடிக்கணும்னா இழிவு பெருமானம் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கீறாமலே கண்டுபிடிக்கணும். கீறாமலே கண்டுபிடிக்கணும்டா இந்த இருக்கு இழிவு பெருமானம், உயர்வு பெருமானம். எக்ஸோட என்ன கூட்டுப்படுதோ, என்ன நம்பர் கூட்டுப்படுதோ அவர் தான் எங்கட இந்த வரைவிட இழிவு வரைவண்டா இழிவு பெருமானம், உயர் வரைவண்டா உயர் பெருமானம். சரியா? அப்ப அதை எழுதுவோமா? இழிவு பெருமானம், இழிவு வரைவண்டா இழிவு பெருமானம், உயர் வரைவண்டா உயர் பெருமானம் என்னவா இருக்கும்? பிஆ இருப்ப பி. அதாவது எக்ஸ் வர்க்கத்தோட கூட்டுப்படுற நம்பர் தான் இழிவு பெருமானமா இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஒரு உதாரணம், வேற ஒரு உதாரணம் எழுதுறேன். y7 half x வர்க்கம் சாய 7. half x வர்க்கம் சாய 7. இந்த வரைவு இழிவு வரைவா உயர்வு வரைவா? சொல்லுங்க. இழிவு வரைவு. இழிவு வரைவு. பிறகு பின்னுக்கு சாயகள் இருக்கப்ப அது சாயதானே உயர்வுன்னு சொல்றேன். இல்ல, எக்ஸ் வர்க்கத்துல குணகம் என்ன? அரை. நான் எழுதின சமன்பாடு எழுதுறேன். y7 x அரை x வர்க்கம் சாய 7. எக்ஸ் வர்க்கத்துல குணகம் நேரா மறையா? எக்ஸ் வர்க்கத்துல குணகம் நேரண்டா இழிவு வரைவா? நேரண்டா இழிவு வரைவு. அப்ப இது இழிவு பெருமானம் இருக்குமா உயர் பெருமானம் இருக்குமா? அந்த இழிவு பெருமானம் என்னவா இருக்கும்? சயேலா. திரும்பல் புள்ளியில் ஆள்கூறு என்னவா இருக்கும்? திரும்பல் புள்ளியில் ஆள்கூறு என்னவா இருக்கும்? சயேலு. ஆள்கூறு 0,7. 0,7. சயேலு. கமசாயல். வெரி குட். 0, கமசாயலா இருக்கு. ஓகே, சரியா? அப்ப உங்களுக்கு இழிவு புள்ளியில் ஆள்கூறு அல்லது உயர் புள்ளியில் ஆள்கூறு 0, பி. என்ன பி என்று போடுறேன்? இதான் பி. ஒரு நிமிஷம் பிள்ளை, ஒரு நிமிஷம். சரியா? அப்ப பாருங்க, y மாதிரி y இருக்கு, எக்ஸ் வர்க்கமா எக்ஸ் இருக்கு. அப்ப ஏ மாதிரி ஹாஃப் இருக்கிற, பி மாதிரி சாயல். சரியா? அதாவது இழிவு புள்ளியால் ஒரு சைவர்க்கமா சாயல், திரும்பல் புள்ளியால் சைவர்க்கமா சாயல். இது இது இழிவு வரைவு தானே? இழிவு வரை வேண்டா இழிவு பெருமானம் சாயல். சமச்சீரச்சிறு சமன்பாடு அது மாறிச்சுதோ? சமச்சீரச்சிறு சமன்பாடு மட்டும்தான் மாறவே இல்லை. அதுக்கும் இதுக்கும் சேம். என்ன பிள்ளை? என்ன சமச்சீரச்சிறு சமன்பாடு? எங்க போகுது சமச்சீரச்சின்? இந்த இருக்கு. எந்த புள்ளிக்குள்ளால போகுது?
எந்த போகுது? பூஜ்ஜியத்துக்குள்ளால் இந்த வரைவை வெட்டி கொண்டு எந்த அச்சை வெட்டி கொண்டு போகுது? எக்ஸ் அச்சில் எந்த புள்ளியை வெட்டி கொண்டு போகுது? பூஜ்ஜியம் Very good. பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தை வெட்டி கொண்டு போகுது. இவர் எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்தை வெட்டி கொண்டு போகிறார். ஆகவே சமச்சீரத்தின் சமன்பாடு மாறிச்சுதா? இல்ல சார். சமச்சீரத்தின் சமன்பாடு என்னவா இருக்கும்? எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிலே மாற்றம் இருக்கு. அது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி 11ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள சமச்சீரத்தின் சமன்பாடு மாறும். சரியா? இப்போதைக்கு நாங்க 10ஆம் ஆண்டுல ஏஎக்ஸ் வர்க்கம் வரைவா இருந்தாலும் சரி, ஏஎக்ஸ் வர்க்கம் பிளஸ் பியா இருந்தாலும் சரி, அதாவது உங்களோட 2ஆம் தவணையில வரப்போற வரைவுக்கு சமச்சீரத்தின் சமன்பாடுன்னு வரனாலே கண்ணை மூடிக்கொண்டு எக்ஸ் சமன் சைரண்டு எழுதலாம். சரியா? ஏனண்டா ஒன்று ஏஎக்ஸ் வர்க்கம் கீரை சொல்லி சொல்லுவாங்க, அல்ல ஏஎக்ஸ் வர்க்கம் பி தான் கீரை சொல்லி சொல்லுவாங்க. அப்படி மாறி போட்டு 11ஆம் ஆண்டு கேள்வியை போட்டா அது டீச்சர் மிஸ்டேக்கா இருக்கு. 10ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அப்படி 11ஆம் ஆண்டு கேள்வி போடுறது ஏனே? அப்போ உங்களுக்கு சமச்சீரத்தின் சமன்பாடு பூஜ்ஜியம், எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் தான். சரி, அப்படி ஒரு டீச்சரும் செய்ய மாட்டாங்க. சரியா? டீச்சர்னு சொன்னாலே பெர்ஃபெக்டா செய்வாங்க. சரியா? ஓகே, அப்ப சரி, இன்னொரு வரைவு இருக்கு பிள்ளை. இங்க பாருங்க, இன்னொரு வரைவுக்கு இருக்காங்க. இது எக்ஸ் வர்க்கம் சய 2. சரியா? y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 2. பொறுங்க வரேன். வரைவு பார்க்க வேண்டாம். நாங்க வரைவை பார்க்காமலே இதை நிரப்பி போட்டு சரியான செக் பண்ணுவோமா? y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 2, y சமன் எக்ஸ் வர்க்கம். இது இழிவு வரைவா உயர் வரைவா? இழிவு வரைவு. ஒரு எக்ஸ் ஒரு நேரம் உண்டு. அப்ப இது இழிவு வரைவு இப்படிதான் வரப்போகுது, இந்த பேட்டர்ல வரப்போகுது. சரியா? அப்ப இவர்கள் சமச்சீரத்தின் சமன்பாடு என்னவா இருக்கும்? எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். பூஜ்ஜியமாக இருக்கும். சரியா? அப்ப இவர் இழிவு வரைவு என்னபடியா இழிவு புள்ளியில ஆளுர் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம் கமா சைரண்டு. சய 2. பூஜ்ஜியம் கமா சய 2. சய 2 வெரி குட். 0, சய 2. திரும்பல் புள்ளியில ஆளுர் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம் கமா சய 2. சைரண்டு. இழிவு பெருமானம் இருக்குமா உயர்வு பெருமானம் இருக்குமா? இழிவு பெருமானம். சய 2. சய 2 சய 2 சய 2 இருக்கும். அப்ப நம்ம சும்மா பரும்படியாக இருக்கலாம். ஆள்கூர் எல்லாம் வச்சுக்கிறாம எக்ஸ் செவன் சைவர் இழிவு புள்ளி இப்படித்தானே இருக்கு. கிராஃப் இப்படித்தானே இருக்க போகுது. அப்ப வையண்டா இங்க இருக்கு சய 1, வையில சய 2 இங்க இருக்கு. அப்ப இங்கதான் எங்க திரும்பல் புள்ளி ஆள்கூர் இருக்கு. இங்கதான் திரும்ப போகுது. அதே நேரம் இதை வச்சு கண்டுபிடிச்சு நம்ம இழிவு வரும். இந்த பட்டனா குழப்பம் வரும். அதுல இழிவு வரை தெரியும். அப்ப இதுல போகும். அப்ப இப்படி வராது, இது உயர்வு வரைவு. இப்படி வராது, இது உயர்வு வரைவு. அப்ப இப்படித்தான் வரணும். ஆகவே இப்படி வரப்போகுது. இப்படித்தான் இந்த கிராஃப் இருக்கும். கிராஃப் புள்ளிகளே இல்லை, நான் கீறிட்டேன். ஜஸ்ட் இந்த சமன்பாடை வச்சு இந்த வரைவு இப்படித்தான் இருக்கும். இப்ப நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். y7 எக்ஸ் வர்க்கம் சய 2 இந்த இருக்கு. பாருங்க, நாங்க போட்டதெல்லாம் சரியான பாருங்க. சமச்சீரத்தின் சாம்பாடுக்கு என்ன விட போட்டுனாங்க? எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்து கூட போகுதா? அப்ப அது சரி. இழிவு வரைவுன்னு எடுத்துனாங்க, அது இழிவு வரைவாக இருக்கு, அது சரி. அடுத்தது இழிவு பெருமானம் சய 2 போட்டுனாங்க. இழிவு பெருமானம் இங்க 7 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க சய 1 இருக்கு. ஆனா உள்ளதுக்குள்ளே இழிவு பெருமானம் யாரா இருக்கு? சய 2. என்ன உள்ளதுக்குள்ளே இழிவு பெருமானம் சய 2. அதே மாதிரி திரும்பல் புள்ளியில ஆள்கூறு 0, சய 2. எக்ஸ் ஆள்கூறு 0, எக்ஸ்ல 0க்கு நேரா இருக்கு. அதே நேரம் வையில சய 2க்கு நேரா இருக்கு. அப்ப திரும்பல் புள்ளியில ஆள்கூறா இருக்கட்டும் அல்ல இழிவு புள்ளியில ஆள்கூறா இருக்கட்டும், ரெண்டுமே 0, சய 2. எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு இதுல போட்டிருக்கு, நோட்ஸாவே போட்டிருக்கு. இதுல எல்லாமே தரப்பட்டிருக்கு புத்தகத்துல.
ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இந்த இருக்கு இந்த இருக்கு ஒரு சமன்பாடு பாருங்க பிள்ளைகள். இந்த இருக்கு ஒரு சமன்பாடு. இது இழிவரைவோ உயர் வரைவா? உயர்வு வரைவு. y சமன் sin 2x வர்க்கம் சக 3. தெரியுதா கண்ணுக்கு? நான் ஹைலைட் பண்ணி காட்டுறது ஆமாம் சார். தெரியலையா? தெரியுது சார். இழிவரைவா உயர் வரைவா? உயர்வு வரைவு. உயர்வு வரைவு. -2 -2 ண்டா உயர் வரைவு. சரியா? அப்ப சமச்சீரத்தின சமன்பாடு x சமன் 0. திரும்பல் புள்ளியில் ஆகுறு 0,3. புள்ளியில் ஆகுறு உயர் புள்ளியில் ஆகுறும் 0,3. 0,3. உயர் பெருமானம் எல்லாம் சரியா இருக்காண்டு இந்த வரைவுல எல்லாம் சரியா இருக்குன்னு. உயர் பெருமானம் 2, உயர் புள்ளியில் ஆகுறு 0,2. இது ஒரு உயர்வு வரைவு. சமச்சீரத்தின் சமன்பாடு x சமன் 0 எல்லாம் சரியா இருக்கு. சரியா? அப்ப பிள்ளை இந்த இருக்கு இந்த உதாரணம் எல்லாம் பாருங்க. இதுல இந்த இருக்கு வரைவு கீறாமலே எங்களுக்கு தெரியும் இவர் வந்து +3 வழியா இழிவு வரைவு. ஆகவே இது y சமன் ax வர்க்கம் சக b என்ற வடிவத்தில் இருந்தபடியா சமச்சீரத்தின் சமன்பாடு x சமன் 0. என்ன இந்த இருக்கு விட முதலாக கூட சமச்சீரத்தின் சமன்பாடு x சமன் 0. அதே மாதிரி இது திரும்பல் புள்ளியில் ஆறுகூறு வந்து 0,5. இந்த இருக்கு 0,5. சரியா? அதே மாதிரி வயிற உயர்வு பெருமானம். உயர் பெருமானம் இல்லை இழிவு பெருமானம். ஏன்னா இது இழிவு வரைவு தானே. அப்ப இழிவு பெருமானம் என்னவா இருக்க போகுது? -5 இருக்கு. 5. இந்த இருக்கு விட வந்திருக்கு இழிவு பெருமானம் -5 போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப கீறாமலே எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அட்டவணையை ஒரு முயற்சி செய்து கொண்டு வகுப்பை க்ளோஸ் பண்ணுவோம். உங்களை நேரம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. படிப்பிக்கிற ஆர்வத்தில் எனக்கு கணிதம் படிப்பிச்சா தான் பிரச்சனை. நேரம் போறதே தெரியாம இருக்கும். பிறகு ஸ்கூல்னு சொன்னா நேரம் பெல் அடிச்சிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி சத்தம் போடுவாங்க. சரி பெல் அடிச்சிட்டுன்னு சொல்லி வாய்க்குள்ள முணுமுணுப்பாங்க. இப்ப இதுல நீங்க சொல்ல மாட்டீங்க தானே. அப்ப நேரம் போறது தெரியாம இருக்கும். அதுக்காண்டி உங்களை நித்திர உள்ள விடாம கொடுமைப்படுத்திக்கலாது. சரியா பிள்ளைகள்? இதை டக்குன்னு இருக்கா நெருப்பு போட்டு முடிப்புமா? இது டக்குன்னு இருக்கா நிரப்புங்கோ. ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. ஒரு இழிவு வரைவோ ஒரு உயர் வரைவோ பார்ப்போம். முதலாக பாருங்க, y சமன் 3x வர்க்கம் சக 4. இழிவு வரைவா உயர் வரைவா? இழிவு வரைவு. இழிவு வரைவு. நேர் 3 x வர்க்கத்தில் போனாங்க நேர் 3. அப்ப இது இழிவு வரைவு. ஆகவே வரைவு இழிவு உடையதா உயர்வு உடையதான்றது இதுல கேட்டிருக்காங்க. சரிவா? அப்ப இது இழிவு வரைவு தானே. சரியா? அப்ப இழிவு மார்க்கர். அப்ப இழிவு வரைவுண்டா இழிவு உடையது என்று எழுதுங்க. அப்படி இழிவு உடையது. சரியா? அடுத்தது சார்புட உயர்வு அல்லது இழிவு பெருமானம். உயர்வு அல்லது இழிவு பெருமானம் 4. +4 என்ன? +4. ஓகே, +4ண்டா +4 போட தேவையில்லை. -ண்டா கட்டாயம் போடணும். அப்ப 4. சமச்சீர சின்ன சாம்பாடு என்ன? x x சமன் 0. x சமன் 0. 0. திரும்பல் புள்ளியில் ஆளுவர் என்ன? 0,4. 0,4. 4. வெரி குட். அடுத்து ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது ஓர்டர் மாறி இருக்கின்றபடியா குழம்பாதீங்க. ஓர்டர் மாறினா நீங்க அதை இடம் மாத்தி எழுதுங்க. y சமன் sin 4x வர்க்கம் சக 3. சரி, இவர் 3க்கு 3 குறியில தானே. அப்ப சக 3. இது இழிவு வரைவா உயர் வரைவா? உயர்வு வரைவு. உயர்வு வரைவு. x வர்க்கத்தில குணகத்தை தான் பார்க்கணும். x வர்க்கத்தில குணகம் -4. x வர்க்கத்தில குணகம் -4. அப்ப இது உயர்வு வரைவு. அப்ப உயர்வை உடையது.
அப்ப உயர்வு பெருமானம் என்ன? 3. உண்டு. சகமூண்டு என்ன? சகமூண்டு. சமச்சீர் சின்ன சாம்பாடு என்ன? x சமன் 0. x சமன் 0. எக்ஸாம் 0. திரும்பல் புள்ளியில் ஆளுகுற என்ன? 0,3. 3. அவ்வளவுதான். வெரி குட். வேற லெவல். எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு போதும் பிள்ளைகள். இன்றைக்கு படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம்.